வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனிதர் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. பத்திசையாரின் மார்பு கவசம். நீர் என்றும் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் மீதும் எனக்கு கீழும் எனக்கு மேலும் எனது வலதுபுறமும் எனது இடதுபுறமும் நான் உறங்கும் போதும் நான் எழும்போதும் என்னை நினைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களிலும் என்னை காட்கின்ற அனைத்து கண்களிலும் நான் சொல்வதை கேட்கின்ற அனைத்து காதுகளிலும் இருப்பீராக. ஆமென். இன்றைய திருப்பலியை ஒப்புக்கொடுக்கும் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கும் மிஸ்டர் ஜேசு, மிஸ்ஸஸ் அமுதா, மிஸ் மோனிகா, மிஸ் அயம்மாலா இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். மேலும் இறந்து மரித்து போன சிட்ரிக் மோரிஸ் அவருடைய ஆன்மா நித்திய இலைப்பாற்றியை அடைய இந்த கல்வாரி பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமிக்க சகோதரிகளை, இந்த கல்வாரி பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்கும் பொருட்டு நாம் செய்த குறைகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தை எண்ணி பார்ப்போம். அதற்காக இவ்வேளையில் மன வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இறைப்பற்று இல்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குவதற்கு உரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றீர். இவ்வாறு செயலாலும் கொடைகளாலும் நீர் உணர்ப்பதால் நம்பிக்கையில் ஏற்புடையராக்கப்பட்டவர்களாக
அதில் இறுதி வரை நிலைத்திருக்கும் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வளர்ச்சியையும் உரிமை பெற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 28 38 முடிய. அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பார்களாக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திருப்பும்போது அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பெற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னுடன் இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின்பு அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லோரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உன் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உன் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கு ஆற்றலை உரித்தாக்குங்கள். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ராயேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேகமண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். வாழ்த்துரை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 உயிருள்ள இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களும் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ள அனைத்து நிறைவேறும் வண்ணம் அழிவுக்கு உரிய வண்ண மட்டுமே அழிவுற்றன. இப்போது உம்மிடம் வருகின்றேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்லுகின்றேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலக சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகின்றேன். நான் உலகத்தை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையை உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகின்றேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமிக்க சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவுடைய திருப்பெயரால் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு அழைக்கின்றேன். அழைத்து இணைந்து உங்களுக்காகவும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய கருத்துகளுக்காகவும் இந்த கல்வாரி பள்ளியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இன்றைய 2 வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுவது, நான் எவ்வாறாக ஒன்றாக இருப்பது போல் இந்த மண்ணுலகில் வாழும் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். நான் எவ்வாறாக என் தந்தையோடு தூய் ஆவியாரோடு மகன் இணைந்திருக்கிறாரோ, எவ்வாறாக வழி நடத்துகின்றாரோ, எவ்வாறாக ஒருவரை ஒருவர் உணர்ந்து ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்கின்றார்களோ, அதே போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக, ஒன்றாக இணைந்திருப்பார்களாக என்று மனித இனத்தை, அவருடைய சீடர்களை குறிப்பாக சொல்கின்றார். ஆனால் பாஸ்காவுக்கு உயிர்ப்புக்கு அப்புறம், உயிர்ப்புக்கு முன்னாடி எப்படி அவருடைய சீடர்கள் இருந்தார் என்று இறைமகன் இயேசுக்கு தெரியும். அவர் பிடிபட்ட உடனேயே அவரை விட்டு ஒருத்தர் மறுதளித்தார், ஒருத்தர் காட்டி கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை கல்வாரி பயணம் எப்படி என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். தவ காலத்திலிருந்து உயிர்ப்பு காலத்திலிருந்து பாஸ்கா காலத்து வரலாம் பார்த்துருப்போம். ஆனால் நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்கள் என்று சொல்கிறார். தந்தை, மகன், தூய் ஆவி எவ்வாறாக இணைந்து தாயாம் திருச்சபையை இணைந்து நடத்துகின்றார்களோ, அதே போல இந்த தாயாம் திருச்சபையின் திருமுழுக்கின் வழியாக, நற்கரனின் வழியாக, திருமணம் இப்படிப்பட்ட அருள் சாதத்தின் வழியாக நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு இந்த திருச்சபையோடு இருக்கின்றோம். இந்த திருச்சபையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நம் வாழ்க்கையை ஒன்றாக அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றோம். இன்று சிறப்பாக இந்த 2 வாசகம் நமக்கு கற்றுத்தருவது, நீங்கள் அனைவரும் இந்த மண்ணுலக பயணிகள் அல்ல, இந்த உலகத்தை சார்ந்த செயல்களை செய்பவர்கள் அல்ல. மாறாக நீங்கள் அனைவரும் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்ற பயணிகள். விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்ற பயணிகள். நீங்கள் விண்ணுலக சார்ந்த செயல்பாடுகளை எல்லாவற்றையும் செய்ய இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மண்ணுலகம் சார்ந்த செயல்பாடுகள் இவற்றை செய்யும் பொழுது
நாம் தவறலாம், பாவம் செய்யலாம், கஷ்டங்கள் அனுபவிக்கலாம், துயரத்தை அனுபவிக்கலாம். ஆனால் எப்பொழுது நம்மளது வாழ்வு விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்றதோ, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சொல் இவற்றையெல்லாம் நாம் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்றோமோ, விண்ணகத்தை நோக்கி கடவுளுடைய அன்போடு, கடவுளுடைய இரக்கத்தோடு, கடவுளுடைய வழிக்கேற்ப, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப இந்த உலகம் சார்ந்ததை விட்டுவிட்டு விண்ணகத்தை சார்ந்த செயல்பாடுகளை மனித குணம் உள்ளவர்களாக, மனச்சாட்சி உள்ளவர்களாக வாழும் பொழுது நாம் விண்ணக பயணிகளாக பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். அப்படி விண்ணகத்தை நோக்கி பயணிக்கும் பயணிகளாக ஆரம்பிக்கும் பொழுது கடவுளோடு ஒன்றாக நாம் இணைந்திருக்கின்றோம், மனிதர்களோடு இணைந்திருக்கின்றோம். ஆனால் நாமும் அவர்களோடு தங்குவோம், அவர்களோடு குடிகொள்வோம், அவர்களோடு இணைந்து இருப்போம் என்றே சொல்கின்றார். யாரோடு? தந்தையாகிய கடவுள், இறைமகன் இயேசு, தூய ஆவியானவர், இவர்களோடு நாம் இணைந்திருப்போம் என்பதை இன்று நமக்கு கற்றுத்தருகின்றார். அவருடைய இந்த வார்த்தைக்கேற்ப நம்மளை காத்தருள வேண்டும் என்று தான் அவருடைய ஜெபம், நம்மளை மீட்டருள வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தம். நம்மை அந்த விண்ணகத்தை நோக்கி பயணிக்க வைக்க வேண்டும், அந்த விண்ணுலகத்தில் நம்மை சேர்க்க வேண்டும் என்பது தான் அவருடைய லட்சியமாக இருந்தது. அதனால தான் அந்த கல்வாரி பலியில் அவர் நொறுக்கப்படுகின்றார். அவருடைய வேண்டுதல் அனைத்தும் நம் அனைவரும் இந்த மண்ணுலக பயணிகளாக வாழ்ந்து விடாமல் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கும் பயணிகளாக இறைமகன் இயேசுவோடு இணைந்திருக்க அவருடைய கல்வாரி பலி வழியாக அதை உணர்வோம். அவர் இதற்காக தான் நொறுக்கப்பட்டார், இதற்காக தான் இரத்தம் சிந்தினார், இது ரெண்டுமே அவர் இதுக்காக தான் பண்ணார். இன்றைக்கி அதை உணர்ந்தவர்களாக இந்த கல்வாரி பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் மண்ணுலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் விண்ணுலகத்தை சார்ந்தவர்கள். விண்ணுலக சார்ந்தவை உள்ளவை அனைத்தையும் செய்ய இந்த மண்ணுலகிலே முயற்சி எடுப்போம். அதற்காக இணைந்து இந்த கல்வாரி பலியில் மன்றாடுவோம். ஆமேன். உடல் பொருள் ஆவி எல்லாம் பாதம் நான் படைத்தேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லில் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லில் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்கள் எல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே. அதை தந்தேன் பள்ளி பொருள் என்னை தந்தேன் ஒரு பொருள் மனித உழைப்பின் பயன் அதை தந்தேன் பள்ளி பொருளாய் ஒரு பொருளாய் திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வருவாய். வாழ்த்த பெறுவீராக. எனவே உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். இந்த ரசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானம் படைத்தேன். பாட்டெல்லாம் விட்டுட்டு இந்த பாட்டு எடுக்கணும். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் இறை பூச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் கையில் இருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மெய்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்றம் ஊழியம் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்ற அருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தினரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு கொடுத்த அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் பாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாத என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படை
கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் மாறிட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவின் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். மது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். தீ எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலம் புகழ எமக்கு வரமருளும். ஆமேன். அகில உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல், தூய ஆவியாரே, மது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ மது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம்மீது நிறைவாக பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமைகளை புரிகின்ற புனிதரே பத்ரிசியாரே, புலமகிழ்ந்து பாடுகிறோம் எந்நாளும் வாழியே. புதுமைகளை புரிகின்ற புனிதரே பத்ரிசியாரே, உளமகிழ்ந்து பாடுகிறோம் எந்நாளும் வாழியே. ஜெப வாழ்வில் தன்னை இணைத்து இறைவரம் பெற்றவரே, உன்னதமான சிலுவையை தன் கவசமாய் அணிந்தவரே, ஜெப வாழ்வில் தன்னை இணைத்து இறைவரம் பெற்றவரே, உன்னதமான சிலுவையை தன் கவசமாய் அணிந்தவரே, மானிடர் மக்கள்
அளித்தவரே, மானிடர் மக்கள் அனைவருக்கும் நற்செய்தியை அளித்தவரே, மாசற்ற இதயத்தை இயேசுவுக்கு முழுமை